வணக்கம் நண்பர்களை. வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம துளசி புத்தகம் சின்னத்தில் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி பேனா சின்னத்தில் இருக்காங்க. நம்ம ஈஸ்வரமூர்த்தியின் முழு ஆதரவும் நம்ம மீனாட்சிக்கு தான் அப்படின்னு மீனா பிரச்சாரத்தில் இருக்காங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம துளசி ஈஸ்வரமூர்த்திக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த பாருங்க மாமா, தேர்தல் பிரச்சாரம் வெளியே தான், வீட்டுக்குள்ளேயும் அதே கோவத்தை என்னட்டையும் உங்கள் பையனுக்கிட்டையும் நீங்கள் காட்டக்கூடாது, வீட்டிலையாவது ஒற்றுமையாக நம்ம ரெண்டு பேரும் குடும்பமும் இருக்கலாமே அப்படின்னு அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம துளசி அவங்க பக்கம் எடுக்கிறாங்க. நம்ம மீனாட்சி கொந்தளிக்கிறாங்க. நீ தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் துளசி உன் பக்கத்தில் வெற்றி வர போகிறதில்ல. எப்படியாவது இந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தை பழி வாங்கணும். அதுக்காக ஈஸ்வரமூர்த்திக்கு கையை வச்சே அவர் கண்ணை குத்தி விட போகிறேன், அதுதான் நடக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் முறியடிச்சு நம்ம துளசி புத்தகம் சின்னத்தில் வெற்றி பெறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மீனாட்சி கதி கலங்கி நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம மீனாட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் அழகாக சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நம்ம பேனா சின்னத்தில் நீங்கள் போடணும். என்னை அமோகமாக வெற்றியடைய செய்யுங்க. நான் ஜெயிக்கிறதே என்னோட வெற்றி இல்லை, அது மக்களோட வெற்றி. அந்த துளசி இருக்கால, அவளும் என் குடும்பத்தில் ஒருத்தி தான். ஆனாலும் என் மாமாவின் செல்வாக்கு என்ன, அவர் இந்த தொகுதிக்கு எங்கள் மாமா செய்தது ஏராளம். அவருக்கு முன்னாடி அவருக்கு வீட்டில் இருந்தே அவருக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு இந்த துளசி இறங்கியிருக்கா. எக்காரணம் கொண்டும் அவள் ஜெயிக்கக்கூடாது. அவளுக்கு திமிர மக்களாகிய நீங்கள் தான் அடக்கணும். இவரை எதிர்த்து நிற்க தகுதி அவளுக்கு கிடையாது. ஆனாலும் அவள் பையன் இவரோட பையன் ஈஸ்வரமூர்த்தியோட வெற்றியை வச்சு தான் அவள் இந்த ஆட்டம் போடுறா. ஆனால் ஈஸ்வரமூர்த்தி ஐயாவின் முழு ஆதரவும் எனக்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தியை அப்படியே ஐஸ் வச்சது மாதிரி வச்சு அவருக்கு கையை வச்சு அவருக்கு கண்ணை குத்ததுக்கு ஐடியா பண்ணிட்டாங்க நம்ம மீனாட்சி. நீங்கள் யாருமே குழப்பம் பண்ணண்டா, ஏன்னா அந்த துளசி இருக்க கவலையில் இப்போ ஓட்டை கேட்டு இங்கே பக்கமே வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அஞ்சலி துளசியும் வெற்றியும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அக்கா, உண்மையை சொல்ல போனால் என் வயிற்றில் குழந்தை நல்லா தான் இருக்குது, நான் தான் அப்படி சொன்னேன். ஏன்னா இந்த மகேஷ் அப்போ தான் என் வாழ்க்கையை விட்டு போவா, அதுக்காக தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு, இதுக்காக நீ எலெக்ஷனை விட்டுட்டு இருக்கக்கூடாதுக்கா, இந்த எலெக்ஷனில் நீ ஜெயிக்கணும், அதுக்காக நீ பிரச்சாரத்தில் போகணும், நீ இப்படியே அழுதுட்டு இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்துட்டு உண்மையை சொல்லுறேன். நான் நல்லா தான் இருக்கேன், என் வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, டாக்டர்கிட்ட பொய் சொல்ல வச்சது நான் தான், எல்லாம் இந்த மகேஷ் என் வாழ்க்கையை விட்டு போகிறதுக்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல துளசிக்கு உண்மையை சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம துளசியும் அதே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. இதை பார்த்து மீனாட்சிக்கு கடுப்பாகுது. எவ்வளோ பட்டாலும் இந்த துளசி துளிர்த்து வந்துடுறாள். நான் வெட்டி விட அவள் வளர்ந்து வந்துட்டே தான் இருக்கா. இப்போ கூட அவள் வரமாட்டா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இங்கேயும் ஆட்டங்காட்டுறா அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தோடு கொந்தளிக்கிறாங்க. இந்த துளசி மனுவை வாபஸ் வாங்கிட்டு எலெக்ஷனில் நிற்காம ஓடிடுவா அப்படின்னு நினைச்சா இவ நம்மளை வரட்ட வந்தவ மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் நம்ம வெற்றியும் தடபடலாம் பிரச்சாரத்தை ஈடுபடுறாங்க. உங்கள் ஓட்டு புத்தகம் சின்னத்துக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் நம்ம ஈஸ்வரமூர்த்தி நம்ம அரசியலில் நம்மளை ஆட்டி படைக்கிறதுக்கே நம்ம பெத்து விட்ட ஒன்று இப்படி நிற்கிது அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே வந்த புறமும் நம்ம ஈஸ்வரமூர்த்தி நம்ம துளசிக்கிட்டையும் வச்சுக்கிட்டையும் கடுகடுப்பாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நம்ம துளசி சொல்கிறாங்க, என்னமாமா உங்களோட அரசியல் இதெல்லாம் பிரச்சாரம் இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே தான், இங்கே வந்தால் உங்கள் பையனாட்டு தான் நீங்கள் வெற்றியை பார்க்கணும், நான் உங்கள் மருமக, அதை நீங்கள் ஏற்று தான் ஆகணும். இந்த நம்ம ரெண்டு இதுக்கும் ஒரு பகையும் கிடையாது, நம்ம ஒற்றுமையாக தான் இருந்தோம், இந்த அரசியல் தானே பிரிஞ்சு கிடக்குறோம், அது வீட்டுக்கு வெளியே தான், வீட்டுக்குள்ளே எல்லாம் அப்பா அம்மா
மகன் உறவு தான் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை மீனாட்சி மறைஞ்சு நின்று கேட்குறாங்க. அப்படி இப்படின்னு வந்து நீ ஐஸ் வச்சு மாமாவை உன் பக்கம் இழுத்து வெற்றிவாக சூடிடலான்னு மட்டும் துளசி நீ கனவு காணாத உன் கனவை நாங்கள் அறுத்து விட தான் இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆட்டம் காட்டுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எலெக்ஷன் வருது. நம்ம வெற்றியும் துளசியை வந்து எப்படியும் வந்து மீனாட்சி அண்ணி அரசியலில் வந்தான்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டு பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும். அப்பாவும் மீனாட்சி அண்ணியும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்கும் துரோகம் தான் பண்ணுவாங்க. அப்படி வந்து அவங்க எலெக்ஷனில் வந்து நின்று ஜெயிக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணணும் கடவுளே என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம துளசி வந்து வெற்றி பெற்றுறாங்க. இந்த சைடு மீனாட்சி நான் எப்படியாவது வந்து ஈஸ்வரமூர்த்திக்கு கண்ணை வச்சு கண்ணை குத்தணும் அப்படின்னு வந்து கையை வச்சே கண்ணை குத்தணும்னு நினச்சேன். ஆனால் இந்நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறிட்டு இப்போ ஈஸ்வரமூர்த்திக்கு அந்த வீட்டில் என்ன ஒருத்தையும் வந்து அரசியலில் இறங்கிட்டா என்னை எதிர்த்து இவ வந்து களம் இறங்கி இந்த துளசியும் வெற்றியை பெற்றுட்டா. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நம்ம நேரடியாக இனி எதிர்க்க வேண்டியதுதான். நம்ம மறைஞ்சிருந்து இந்த ஈஸ்வரமூர்த்தியை வந்து எதிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சரிப்படலை. இப்போ ஈஸ்வரமூர்த்திக்கு செல்வாக்கையும் மிஞ்சி அந்த வெற்றி வந்து முன்னுக்கு வந்துட்டான். இந்த ஈஸ்வரமூர்த்தியை நம்பி புரோஜனம் கிடையாது. இப்போ அடுத்த கட்ட அரசியல் வாழ்க்கை வெற்றி துளசி கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டையை பிச்சுட்டு நிற்கிறாங்க நம்ம மீனாட்சி.